ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 14வது நாள். இந்த 14வது நாள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய தலங்கள் என்ன அப்படின்னா, பஞ்ச ஆரண்ய கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான 5 திருத்தலங்களை பற்றி அடுத்தடுத்த 5 நாட்கள்ல நாம சிந்திக்க இருக்கிறோம். அதுல முதல் தலமாக விளங்கக்கூடிய திருக்கருகாவூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் வாங்க. 5 ஆரண்ய திருத்தலங்கள். ஆரண்யம் அப்படின்னா காடு. இறைவன் காடுகளிலே சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிந்த திருத்தலங்கள் பல உண்டு. அதுல தொகுப்பாக பஞ்சாரண்ய தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வகையான திருத்தலங்கள்ல இறைவன் எப்படி சுயம்பு மூர்த்தமாக எழுந்தருளி அருள் புரிந்தார் அப்படிங்கிற தலங்களை ஒன்றாக திரட்டி ஒரே நாளில் இந்த 5 திருத்தலங்களையும் வழிபாடு செய்வதன் மூலமாக இப்பிறவி பிணியை நீக்கிக் கொள்ள முடியும், பிறவாமை என்கின்ற பெரும் வரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அந்த 5 திருத்தலங்களை நாம தெரிந்து கொள்வதும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த 5 திருத்தலங்களையும் ஒரே நாளில் சென்று வழிபாடு செய்வதும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையே. பிறவிப்பிணி தீருவதற்கு என்னென்னவோ நாம செய்கிறோம், எவ்வளவோ படாத பாடுபடுறோம். ஆனா இந்த 5 திருத்தலங்களையும் ஒரே நாள்ல போய் வழிபாடு செய்தால் இந்த நலன் கிடைக்கும் அப்படின்னு யார் நமக்கு சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் இவ்வாறு வழிபட்டு நமக்கு இந்த நலனை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஞானசம்பந்தரே ஒரே நாளில் இந்த 5 திருத்தலங்களுக்கும் சென்று இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபட்டு நலன் பெற்றிருக்கிறார். அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துல அந்த பஞ்சாரண்ய கஷேத்திரங்களை நாம தெரிந்து கொள்றது எவ்வளவு விசேஷம். பொதுவா மார்கழி மாசத்துல ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னாலே அது ரொம்ப விசேஷம். அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோயிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை சிவ அனுபவமாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதிலும் சிறப்புக்குரிய அழகான பஞ்சாரண்ய கஷேத்திரங்களை இன்னையிலிருந்து நாம பார்க்க போறோம். சரி, இந்த 5 ஊருக்கும் ஒரே நாள்ல போயிட முடியுமாமா அப்படின்னா தாராளமா போலாம். எல்லாமே பக்கத்துல பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய திருத்தலங்கள் தான். இந்த 5 திருத்தலங்களையும் ஒரே நாள்ல எந்தெந்த வேளையில தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த திருக்கருகாவூரை விடியற் காலையில தரிசனம் பண்ண பிறகு காலசந்தி அது 2வது கோயில், உச்சிக்காலம் 3வது கோயில், சாய்ரக்ஷ 4வது கோயில், அர்த்த ஜாமம் 5வது கோயில். இந்த ஒவ்வொரு கோவில்லையும் நடைபெறக்கூடிய இந்த ஒவ்வொரு வேளை பூஜையிலேயும் நாம் கலந்து கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, முதல் கோயில் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருக்கருகாவூர் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்குமே இந்த திருக்கருகாவூர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சிலருக்கு திருக்கருகாவூர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலனா, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில பாபநாசம் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. பலருக்கும் பாபநாசம் அப்படின்னு சொன்ன உடனே குற்றாலம் பக்கத்துல இருக்கிற பாபநாசம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் நான் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் அமைந்திருக்கிற பாபநாசம் அப்படிங்கிறத தெளிவாகவே உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த பாபநாசத்திலிருந்து சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் தான் திருக்கருகாவூர் அப்படின்னு பேர். இந்த திருக்கருகாவூர் திருத்தலத்துல இறைவனுக்கு முல்லைவனநாதர் அப்படின்னு பேரு. முல்லை சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வனத்திலே இறைவன் எழுந்தருளி அருள் புரிந்தார். அதனால இறைவனுக்கு முல்லைவனநாதர் என்கின்ற பெயர் அமைய பெற்றிருக்கிறது. இது ஆரண்ய கஷேத்திரங்கள்ல முதல் கஷேத்திரம். அதனால வனத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய வனநாதராக இறைவன் இங்கே காட்சி தருகிறார். அம்பாளுக்கு கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு பேரு. கருக்காத்த நாயகி, கருக்காத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அம்பாள் இந்த அம்பிகை. இந்த சுவாமியும் அம்பாளும் கருணையின் பிம்பமாகவே நமக்கு காட்சி தரக்கூடியவர்கள். இந்த அழகான அம்பிகைக்கும் இந்த சுவாமிக்கும் இந்த ஆலயத்துல கருக்காத்த அம்பிகையாக அம்பாள் வந்ததற்குமான காரணம் ஒரு அற்புதமான வரலாறு. அந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிருத்துவர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவருடைய மனைவி வேதிகை நீண்ட நாட்களாக இறை வழிபாடு செய்து இறைவனுக்கு மிக அழகான வேள்விகள் செய்து இந்த உலகம் உய்யணும் அப்படின்னு, முனிவர்களுக்கு அதுதான வேலை,
அப்படி தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு அவள் கருவுற வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த வேதிகை என்கின்ற பெண்மணி கருவுற்றிருக்கிறாள். அந்த முனிவரினுடைய மனைவி கானகத்திலேயே மிக அழகாக தன்னுடைய கணவருக்கு பல பணிவிடைகளை செய்து கொண்டே தன்னுடைய கருவையும் சுமந்து கொண்டு வளர்த்து வருகின்றாள். அப்படியே கரு வளர்ந்து கொண்டே வருகின்றது. பிரசவத்துக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. ஒரு நாள் அந்த முனிவர் வெளியே போயிட்டார். நிறைய வேலைகள் அங்கங்க போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அப்படி முனிவர் வெளியே போயிட்டார். இந்த அம்மா மட்டும் தான் தனியா இருக்கிறார். தனியாக இருக்கிற போது ஊர்தவ முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அவர் வந்து யாசகம் கேட்கிறார். இந்த அம்மா என்ன பண்றா, உட்கார்ந்த இடத்துல இருந்து இவளால எழுந்திருக்க முடியல. பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கிற போது பெண்களுக்கு இந்த மசக்கை அப்படின்னு ஒரு நோய் சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு மயக்கமா இருக்கும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். இந்த மாதிரி மசக்கை அப்படிங்கிற நோயினால அவதிப்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது கருக்காலம். இந்த அம்மாவால எழுந்து உடனே சட்டுன்னு வந்து அவருக்கு எதுவும் கொடுக்க முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு, கூப்பிட்டும் இன்னும் வரலையே அப்படிங்கிற கோபத்துல இந்த ஊர்துவர் என்ன பண்ணார், சாபம் கொடுக்கிறார். அந்த முனிவரினுடைய சாபத்தினால அந்த அம்மாவினுடைய கரு கலைந்து விடுகின்றது. இதை அறிந்த அந்த முனிவரும் அவருடைய மனைவி வேதிகையும் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். நாங்க தெய்வ வழிபாட்டையே நம்பி தெய்வத்தையே நம்பி வாழ்ந்து வந்தோமே, இப்படி கரு கலைந்து விட்டதே, இறைவா எங்களை காப்பாற்ற வேண்டும், அம்மா பராசக்தியாக இருந்து உலகத்தை காக்கின்ற நாயகியே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கள் இருவரும் கவலையுற்ற போது அம்பாள் என்ன செய்றா, அந்த கலைந்த கருவை ஒரு குடத்திலே வைத்து அதை மூடி அதை பாதுகாத்து அது எப்போது பிரசவிக்க வேண்டிய காலம் வருமோ அந்த காலம் வரும் வரை அதை வளர்த்து அதை ஒரு அழகான குழந்தையாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். வேதிகை தான் இழந்த குழந்தையை, கரு கலைந்து இழந்த குழந்தையை மீண்டும் அம்பாள் காத்து கொடுத்ததனால் இந்த அம்பிகைக்கு பெயர் கரு காத்த நாயகி அப்படின்னு பேரு. அந்த குழந்தையை காத்து கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் காத்து தருகின்ற நாயகியாகவே இந்த அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே அதுதாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து அம்பிகையை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு போயிட்டா கண்டிப்பாக அந்த கரு கலையாது, நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும். இதுவரை இந்த எல்லைக்குள் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு முறையேனும் கருக்கலைப்பு நடந்ததே இல்லை அப்படின்னு கிராம மக்கள் பேசக்கூடியதை இன்னைக்கும் இந்த ஊருக்கு போனா நம்மளால கேட்க முடியும். ஒரு அற்புதமான கோயில். கர்ப்பமா இருக்கிறவங்களும் அல்லது கர்ப்பமா ஆகணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தலத்துல வந்து வழிபடுவதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு பயன்பட்டாலும் சரி, அல்லது உங்களை சார்ந்த யாருக்காவது இது பயன்படும் அப்படின்னாலும் இந்த பதிவை கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க அனுப்புங்க. யார் கருவடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களே நேரடியாக இந்த கோயிலுக்கு போயும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்ல அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களால இப்ப வர முடியாது அப்படின்னா அவர்களுக்கு பதிலாக வேறு யாராவது போய் இந்த அம்பாளை பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இந்த கோயில்ல என்ன பிரார்த்தனை அப்படின்னா, நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் நம்ம வாங்கிட்டு போய் அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி படி இருக்கும், அந்த படியை நெய்யால மெழுகணும். நெய்யால அந்த படியை மெழுகி கோலமிட்டு இந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி இன்னாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தா நிச்சயமா கண்டிப்பா அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அந்த நெய்யை மருந்தாக அவர்கள் ஒரு 48 நாள் 60 நாட்கள் தொடர்ந்து எடுக்கணும். கணவனும் எடுக்கலாம், மனைவியும் எடுக்கலாம். அங்க நெய், இந்த விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து கர்ப்பமா இருக்கிறவங்க தங்களுடைய வயிற்றிலையும் தடவி கொள்ளலாம். சுகப்பிரசவமாகும். சிசேரியனா இருந்தா கூட குழந்தைங்க இன்னைக்கு ஆரோக்கியமா பிறக்கிறது, குழந்தைங்க பிறக்கிறது அப்படிங்கிறதே விஞ்ஞானத்தையும் தாண்டிய ஒரு தெய்வீக சக்தியினால தான் இருக்கு. இன்னைக்கு மருத்துவத்துறையில எவ்வளவோ வளர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தா கூட இன்னைக்கு நிறைய வந்துருச்சே குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வழக்கு சொல்லாக நிறைய சொன்னா கூட என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் ஒரு விந்தணுவை எடுத்து கருமுட்டைக்குள்ள வச்சு நம்மளால ஒரு உயிரை உருவாக்கத்தான் முடியுமே தவிர அதை ஒரு கருப்பையில் செலுத்திய பிறகு அது வளருவதற்கு தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இதை இன்றைய விஞ்ஞானம் கூட ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால கருவிலே சுமக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னும் கரு உருவாக வேண்டும் அப்படின்னும் இந்த தலத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சத்தியமான தெய்வம் 100க்கு 100% இங்க போனா நிச்சயமாக அந்த கருவை அம்பாள் காத்து கொடுப்பாள். எனக்கு ரொம்ப பிடிச்சமான அம்பிகையில இந்த கர்ப்பரக்ஷா அம்பிகையும் ஒண்ணு.
நான் கருவுற வேண்டும் அப்படின்னு என்னோட சித்தி இங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு நெய் அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த நெய்யை நான் சாப்பிட்டு இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி என் குழந்தைங்களையும் இந்த கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு போய் தொட்டிலும் போட்டு இந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிட்டும் வந்தேன். அதனால எனக்கு நான் அனுபவித்த அனுபவத்தை பல நூறு பேருக்கு, பலாயிரக்கணக்கான பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த கோவில்ல இந்த அழகான வழிபாட்டை இன்னைக்கும் பலாயிரக்கணக்கானோர் செய்து பயன்பெற்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இறைவன் முல்லைவனநாதராக நமக்கு காட்சி தருகிறார். அற்புதமான தெய்வம், சுயம்பு மூர்த்தி. இவரை எப்ப கும்பிடணும் அப்படின்னா காலையில 6 மணிக்குள்ள கும்பிடணும். இப்ப மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதத்துல சீக்கிரமே காலையில கோயில் திறந்துருவாங்க. அதனால இங்க போய் முதல்ல இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிடலாம். சில கோவில்களுக்கு போனாதான் புண்ணியம். ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான புண்ணிய நலன் இருக்கு. இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 3 அடி எடுத்து வச்சோம்னாலே எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் அடியை எடுத்து வைக்கின்ற போதே நமக்கு பாப சாபங்கள் அனைத்தும் நீங்கி போகுமா. 2வது அடியை எடுத்து வைக்கின்ற போது அமரர் உலகம் என்று சொல்லக்கூடிய தேவர் உலகம் நமக்கு வாய்க்குமா. 3வது அடியை எடுத்து வைக்கின்ற போது சிவ சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய உயரிய பதவி நமக்கு கிடைக்குமா. போகணும்னு நினைச்சுக்கிட்டே 3 அடி எடுத்து வச்சாலே இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணினா எவ்வளவு பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, பிரம்மதேவர் தன்னுடைய சாபமும் பாபமும் நீங்க இங்கு வந்து இறைவனை, முல்லைவனநாதரை வழிபட்டு நலன் பெற்றிருக்கிறார். பல பேருக்கு பாவங்களையும் சாபங்களையும் நீக்கிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் முல்லைவனநாதர். இன்னைக்கு நாம திருக்கருகாவூர்ல இருக்கக்கூடிய முல்லைவனநாதரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முறையாவது இந்த மார்கழி மாசத்துல ஒரே நாள்ல இந்த 5 கோயிலுக்கும் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு இன்னும் நீங்க 4 நாள் காத்திருக்கணும். 5 கோயிலையும் மொத்தமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 14வது நாள் பாடல் என்ன, திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை பார்த்துட்டு வந்துடலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீதப்புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளாம் மாப்பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைத்தன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். பஞ்சாரண்ய சேத்திரங்கள்ல முதல் திருத்தலமாக விளங்கக்கூடிய திருக்கருகாவூரை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். நாளைய தினம் மீண்டும் அடுத்த பஞ்சாரண்ய சேத்திரத்தை என்னங்கிறத நாம சிந்திப்போம். அது வரைக்கும் நம்முடைய இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.